ஹலோ ஆல் நம்ம வந்து சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒன்ல சயின்ஸில் யூனிட் அளவீடுகள் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். நீங்கள் படிக்கிறப்பயே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸ் வந்து நமக்கு முக்கியமாக எஸ்ஐக்கும் பிசிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்லேயும் இந்த சயின்ஸ் வந்து ரொம்ப ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் படிக்கிறப்பே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிங்க, ஓகேவா? அடுத்து பருமனோட அலகை வந்து நம்ம மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. பருமனோட அலகை மீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க. 10 டெசிமீட்டர் அப்படிங்கிறப்ப டெசிமீட்டரை இந்த டெசியை மட்டும் எடுத்துட்டு 1 மீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 டெசிமீட்டர்னா 1 மீட்டர். அடுத்தது 1000 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டர். 1000 மில்லிமீட்டர் அப்படின்னா 1 மீட்டர். அடுத்தது இப்போ நேனோ கொடுத்துருக்காங்க. 9 0 போட்டோம்னா அது நேனோ, ஓகேவா? அப்போ 9 0 நேனோவா, அப்போ 1 நேனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு 1000 மில்லிகிராம் அப்படிங்கிறது 1 கிராம் வந்து 1000 மில்லிகிராம். அதே 1000 கிராம் சேர்ந்தது தான் 1 கிலோகிராம். 1000 கிராம் சேர்ந்தது தான் 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் சேர்ந்தது தான் 1 டன். 1000 கிலோகிராம் சேர்ந்தது தான் 1 டன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நிறை அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளில் உள்ள பருப்பொருளோட அளவை தான் நிறைன்னு சொல்லுவாங்க. நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் அப்படிங்கிறாங்க. அதே எடைனா நிறையின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை தான் எடைன்னு சொல்லுவாங்க. நிறையின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை தான் நம்ம எடைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பூமியின் மீது இப்போ ஒரு பொருளோட எடை இருக்குல்ல, அது எதுக்கு நேர்தகவில் இருக்கும்னா நிறைக்கு எடை வந்து நிறைக்கு நேர்தகவில் இருக்கும். பூமியை விட பார்த்தோம்னா நிலவில் வந்து ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ இங்கே இருக்க பொருளோட எடை வந்து நிலவில் எப்படி இருக்குன்னா எடை குறைவாக தான் இருக்கும். அடுத்து நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல 1/6 தான். ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1/6 தான். அப்போ 1/6 தான் யாருடைய எடைன்னு பார்த்தோம்னா நிலவில் எடை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் வந்து 600 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே பூமியில் 600 கிராம். அதே நிலவில் போய் அந்த பொருளோட எடையை பார்த்தோம்னா 100 கிராம் தான் இருக்கும். 1/6, ஓகேவா? அடுத்து நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு எவ்வளோ இருக்கும்? குறைவாக தான் இருக்கும். பொது தராசு வந்து படித்தர நிறை என்று அழைக்கப்படுகிறது. பொது தராசை படித்தர நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடோமீட்டர் அப்படிங்கிறது தானியாங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை தான் ஓடோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தானியாங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை தான் ஓடோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்ரிக் முறை அலகுகள் பார்த்தோன்னா 1790 பிரான்ஸ் நாட்டில் உருவாக்கப்பட்டது. 1790 பிரான்ஸ் நாட்டில் உருவாக்கப்பட்டது தான் மெட்ரிக் முறை அலகுகள். தற்கால நீள அளவிடும் அளவுகோல் பார்த்தோன்னா 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ நீளத்தை அளவிடுறதுக்காக நம்ம மீட்டர் அந்த மாதிரி ஸ்கேல்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த நீளத்தை அளவிடக்கூடிய அந்த அளவுகோலை 16ஆம் நூற்றாண்டத்தை சேர்ந்த வில்லியம் பெட்வெல்லால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. வில்லியம் பெட்வெல். பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் வந்து பாரிஸு. பாரிஸில் உள்ள எடைகள் அளவீடுகளுக்கான நிறுவனம் பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாட்டினம் இரிடியம் அந்த உலோக கலவையை வச்சுருக்காங்க, ஓகேவா? அந்த கலவையை வச்சு தான் அளவீடு பண்ணியிருக்காங்க. எந்த கலவை கலந்ததுன்னா பிளாட்டினம் இரிடியம். பிரான்ஸ் நாட்டோட தலைநகரம் பாரிஸில் எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான ஒரு நிறுவனம் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்திருக்கு. அதில் பிளாட்டினம் இரிடியம் வச்ச உலோக கலவையை வச்சு எடைகள் மற்றும் அளவீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து படித்தர மீட்டர் கம்பி அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா இந்த படித்தர மீட்டர் கம்பி இருக்குல்ல, இதோடைய நகல்னா என்னது? ஒரு ஜெராக்ஸை டெல்லியில் தேசிய இயற்பியல் பார்த்தோம்னா ஆய்வகத்தில் வச்சுருக்காங்க. தேசிய இயற்பியல் ஆய்வகம் டெல்லியில் இருக்குது. அங்கே வந்து படித்தர மீட்டர் கம்பியோட ஒரு நகலை வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா விசையும் இயக்கமும் அப்படிங்கிற யூனிட்டில் காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் வியக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலத்தை பொறுத்து ஒரு பொருள் இங்கே இருந்த பொருள் இன்னொரு இடத்துக்கு மாறுது இருக்குல்ல, அது இயக்கத்தின் மூலமாக தான் மாறி இருக்கும்.
தொடு விசை, தொடா விசை அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. இது பார்த்தோம்னா, மாடு வண்டிய இழுப்பது பார்த்தோன்னா, ஒரு கயிற வச்சு தான் மாடு வண்டிய இழுக்குது. அப்போ வந்து அங்க வந்து ஒரு 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 பொருள் வந்து நடுவுல 2த்தையும் கனெக்ட் பண்ணுது. அப்ப அதுதான் தொடு விசை. அதே அலைவானது அதிவேகமாக அடுத்தது பார்த்தோம்னா, இதுவே தொடா விசை அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப காந்த விசை. இப்போ வந்து நம்ம ஒரு பால எடுத்து மேல தூக்கி போட்டாலும் அது கீழ வருது. ஆனா எந்த அந்த பூமிக்கும் அந்த பாலுக்கும் கனெக்ஷனே கிடையாது. அதெல்லாம் தொடா விசை. அடுத்து புவியீர்ப்பு விசைலாம் தொடா விசை அப்படின்னு சொல்றாங்க. அலைவானது அதிவேகமாக நடைபெறும்போது உருவாகும் இயக்கத்தினை அதிர்வுறுதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அலை இருக்குல்ல, அது வேகமா நடைபெறும்போது உருவாகும் ஒரு இயக்கத்த வந்து நம்ம அதிர்வுன்னு சொல்றாங்க. அதே மாரி நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லி நெறையா இருக்கு. நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பொருள் நேரா போச்சுன்னா அது நேர்கோட்டு. வளைவு இப்போ வந்து ரவுண்டானாலலாம் வண்டி வளையுதுல்ல, இதெல்லாம் வளைவு பாதை இயக்கம். தற்சுழற்சி இயக்கம்னா, பம்பரம் வந்து தன்னை தானே அப்படியே சுத்துதுல்ல, இது தற்சுழற்சி இயக்கம். அலைவு இயக்கம்னா, ஊசல் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வருதுல்ல, அது அலைவு இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம்னா, இப்போ ஒரு ஒரு குறுக்கு பாதையில வளைஞ்சு நெளிஞ்சு போறோம்ல, அதெல்லாம் ஒழுங்கற்ற இயக்கம். ஸ்பீடு அப்படிங்கிறத நம்ம எப்படின்னா, டிஸ்டன்ஸ் பை டைம்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அத கடந்த தொலைவு டிவைடட் பை காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதிர்வு இயக்கமும், சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். இப்ப அதிர்வு இயக்கமா இருக்கட்டும், சுழற்சி இயக்கமா இருக்கட்டும், இது கால ஒழுங்கு. ஏன்னா, இப்ப அதிர்வாகுதுன்னா, இப்படி அது ஒரே மாரியே சீரா அதிர்வாகும். ஸோ, இதெல்லாம் வந்து ஒழுங்கான ஒரு இயக்கம். சுழற்சி இயக்கமும் அப்படி இப்ப பம்பரம் சுத்துதுன்னா ஒரே சீரா ஒரே மாரி இருக்கும். இதெல்லாம் கால ஒழுங்கு இயக்கமாகும். நெக்ஸ்ட் வந்து 6th டேர்ம் ஒன்லயே 3rd யூனிட் பார்க்குறோம். நம்மைச் சுற்றி உள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கிறது தான். அணுக்களின் அமைப்பை கண்டறியும் நுண்ணோக்கி. இப்போ ஒரு அணு இருக்குல்ல, அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி அத கண்டறியணும். ஸோ, அது என்ன நுண்ணோக்கிய வச்சு கண்டறியறாங்கன்னா, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். இத நம்ம எப்படி எழுதலாம்னா, அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அதே டன்னலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ப வந்து நம்ம என்ன எழுதலாம்னா, அப்படின்னு சொல்லி எழுதலாம். டன்னலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இந்திய தத்துவ மேதை கன்னடா அவரோட பேரே வந்து கன்னடா தான் பேரே. ஓகேவா? அவர் தான் பருப்பொருட்கள பத்தி ஆய்வு பண்ணாரு. அதே மாரி கிரேக்க தத்துவ மேதை பார்த்தோன்னா, டெமாக்ரட்டிஸ் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பருப்பொருள தான் அட்டமஸ் அப்படின்னு பெயரிட்டு அத ஆய்வு பண்றாங்க. ஆனா 2 பேரும் ஆய்வு பண்ணது எதுன்னா, அந்த அணுங்கிற ஒரே ஒரு அந்த பருப்பொருள தான் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அடுத்து வாயுக்கள் நீர்மமாக மாற்றப்படும் நிகழ்வு இருக்கு. வாயுக்கள் வந்து இதெல்லாம் நான் ஏன் வந்து இதெல்லாம் சிம்பிளான ஒண்ணு தான். ஏன் நான் வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து புக்ல வந்து ஹைலைட்டடா குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால எழுதியிருக்கேன். வாயுக்கள் நீர்மமாக மாற்றப்படும் நிகழ்விற்கு வாயுக்கள் நீர்மமாதல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தனிமம் சிறிய துகள்களான ஒரே வகை அணுக்களால ஆனுச்சு. இப்போ ஒரு தனிமம் எடுத்துக்கிட்டோம்னா, அதே சிறிய துகள்களாலான ஒரே வகை அணுக்கள் தான். ஒரே மாரி இருக்கும். மூலக்கூறுனா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களோட சேர்க்கை. இப்ப 2 இல்லாட்டா 3 அணுக்கள் சேர்ந்து இருந்துச்சுன்னா, அதான் மூலக்கூறு. ஒரு சேர்மம்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணையும் வேதியியல் சேர்க்கையாகும். சேர்மம்னா 2, 3 தனிமம் இணைந்து இருக்கிறது தான் சேர்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா, கடைதல் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து தயிர் கடையிறாங்கல்ல, அப்ப நீர்மங்கள்ல இருந்து திண்மங்கள பிரித்து எடுக்குறாங்க. இது ஏன் நான் வந்து நெறையாது இருக்குது. அதுல நான் ஸ்பெசிஃபிக்கா இதுதான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நம்ம கடையிறப்ப இதுல எங்கடா எல்லாமே நீர்மமா தானே இருக்கு. இங்க எங்க திண்மம் இருக்குன்னு நெனைப்போம். அந்த வெண்ணெய் இருக்குல்ல, அந்த வெண்ணெய் தான் திண்மம். ஓகேவா? ஸோ, அத வந்து பிரித்தெடுக்கிறது தான் கடைதல். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, சலித்தல். சலித்தல்னா வந்து தெரியும். வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்கள வந்து பிரித்தெடுக்கிறது தான் சலித்தல். சின்ன திண்மத்த வச்சுட்டு பெரிய திண்மமா இருக்கிறது பிரித்தெடுப்பாங்கல்ல. இப்ப அரிசியையும், கல்லையும் பிரித்தெடுக்கிறாங்கல்ல அதுதான். அடுத்தது வந்து துணி துவைக்கும் இயந்திரத்துல மைய விலக்கு முறை. இப்ப துணி துவைக்கும் இயந்திரம் வந்து எப்படி வந்து அது செயல்படுதுன்னா, மைய விலக்கு முறை அப்படிங்கிறது தத்துவத்தின் அடிப்படையில தான் அது செயல்படுது. அரிசி உமி இருக்குல்ல, அந்த உமிய வச்சு நம்ம என்னென்ன பொருள் செய்யலாம்னா, கட்டுமான பொருட்கள் செய்யலாம், உரம் செய்யலாம், மின்காப்பு எரிபொருட்கள் இதெல்லாமே நம்ம அரிசியோட உமிய வச்சு செய்யலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, தாவர வாழும் உலகம். தாவரங்கள் வாழும் உலகத்தை அது வந்து யூனிட் 4ஆ இருக்கு. அத பார்க்குறோம். இப்போ
இப்ப வேர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, அது என்ன நேர் புவி நாட்டம். நேரா அது என்ன புவியோட நாட்டத்த கொண்டவை. அதே வேர் தொகுப்ப நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு ஆணிவேர் தொகுப்பு, இன்னொன்னு சல்லிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்ப வந்து 3 தான் பிரிக்கிறாங்க. முதல் நிலை வேர், 2ஆம் நிலை வேர், 3ஆம் நிலை வேர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவரையா இருக்கட்டும், வேம்பு இதெல்லாமே பார்த்தோம்னா, ஆணிவேர் மாரி ஒரு ஒரு வேர் இருக்குன்னா, அது முதன்மையான வேர் இருக்கும். அததான் முதல் நிலை வேர். அதுக்குலேருந்து பிரிஞ்சு 2ஆம் நிலை வேர். அதுலேருந்து பிரிஞ்சு தான் 3ஆம் நிலை வேர். இப்ப அவரை, வேம்பு இருக்குல்ல, இதெல்லாம் இருவித்திலை தாவர வேரு அப்படின்னு சொல்றாங்க. சல்லிவேர் தொகுப்புனா, ஒருவித்திலை தாவர வேர்லாம் சல்லிவேர் தொகுப்பு. நெல்லு, புல்லு, மக்காச்சோளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதோட வேர் வந்து சல்லி வேர் மாரி இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா தண்டுங்கிறது ஒரு மைய அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டு என்பது ஒரு மைய அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நேர் ஒளி நாட்டம். சூரிய ஒளிய நோக்கி தான் தண்டு வந்து மேல போகும். அதனால இது நேர் ஒளி நாட்டம். அதே வேர் வந்து பார்த்தோம்னா, நேர் புவி நாட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தண்டின் இலைகள் தோன்றும் பகுதிக்கு இப்போ இலை வந்து ஒரு தண்டுலேருந்து தோன்றுச்சுன்னா, அந்த இலை வந்து என்ன சொல்றாங்கன்னா, கணு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில இடையில இருக்கக்கூடிய பகுதி கணுவிடை பகுதி. தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு நுனி மொட்டு அப்படின்னு சொல்றாங்க. இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் கோணம் இருக்கும். அதுதான் இலை கோணம். இலை கோணத்தில தோன்றும் மொட்டு பார்த்தோன்னா, கோண மொட்டு அப்படின்னு சொல்றாங்க. இலை அப்படிங்கிறது வந்து இலை காம்பு இருக்கும். இந்த காம்பு இங்க பாருங்க. இது வந்து இலை காம்பு. அதிலிருந்து பார்த்தோம்னா, இந்த இது இருக்குல்ல, அந்த இலையோட நடுவுல இருக்கக்கூடிய பகுதி, அதுதான் மைய நரம்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தண்டு மற்றும் கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ள இலையின் பகுதி தான் இலையடி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இலையடி பகுதியில 2 சிறிய பக்கவாட்டு வளரிகள் இருக்கு. அதுதான் இலையடி செதில்கள் அப்படின்னு சொல்றாங்க. இலையடி பகுதியில 2 சிறிய பக்கவாட்டு வளரிகள் இருக்கும். அதுதான் இலையடி செதில்கள். நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிகா அப்படிங்கிற இலை இருக்குல்ல, அந்த இலையில மட்டும் பார்த்தோன்னா, 3 மீட்டர் பார்த்தோன்னா, அதோட விட்டம் இருக்கும். அதில 45 கிலோ எடைய வந்து அந்த இலை தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி பூவின் அடிப்படையில நம்ம எப்படி பிரிக்கலாம் அந்த தாவரத்த வந்து பூக்கும் தாவரம், பூவா தாவரம். இப்போ சூரியகாந்தி எல்லாம் பூக்கும் தாவரம். பூவா தாவரம்னா ரிக்ஸியா வந்து பூவா தாவரம். ரிக்ஸியா வந்து பூவா தாவரம். ரிக்ஷால வந்து பூ கொண்டு போமாட்டாங்கல்ல. ரிக்ஷால வந்து பூவ வச்சா கொண்டு போவாங்க, கொண்டு போமாட்டாங்க. அதனால அது பூவா தாவரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரிக்ஷியா பூவா தாவரம். விதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு ஆஞ்சியோஸ்போர்ம், ஜிம்னோஸ்போர்ம்ன்னு சொல்லி 2ஆ பிரிக்கலாம். இப்போ ஆஞ்சியோஸ்போர்ம் அப்படின்னா என்னன்னா, மூடிய விதை உடைய தாவரம். எடுத்துக்காட்டு இப்போ மாங்காய் இருக்குன்னா, உள்ள விதை உள்ள இருக்கும். அதுதான் வந்து ஆஞ்சியோஸ்போர்ம்ன்னு சொல்றாங்க. ஜிம்னோஸ்போர்ம்னா திறந்த விதை தாவரம். இத சைக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து சைக்கஸ் அப்படிங்கிறத நம்ம சைக்கோலாம் திறந்த வெளியில தானே போகும். சைக்கோங்கிற பைத்தியம் இதெல்லாம் வந்து திறந்த வெளியில நடந்து போகுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா, இத தான் ஜிம்னோஸ்போர்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஞ்சியோஸ்போர்ம்னா என்ன சொல்றாங்கன்னா, மூடிய விதையுடைய தாவரம். அடுத்து எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்னோஸ்போர்ம்னா திறந்த விதையுடைய தாவரம். அதான் சைக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. சைக்கோலாம் திறந்த வெளியில தான் நடந்து போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உலகின் மிக நீளமான நதி பார்த்தோன்னா, நைல் நதி. இது வந்து 6650 கிலோமீட்டர். உலகிலேயே ரொம்ப நீளமான நதி வந்து பார்த்தோன்னா, நைல் நதி 6650 கிலோமீட்டர். இந்தியாவுல மிக நீளமான நதி கங்கை. இது 25 கிலோமீட்டர். தாமரையுடைய இலைக்காம்புல உள்ள காற்று இடைவெளிகள் பார்த்தோன்னா, நீர்ல மிதக்க உதவுகின்றன. தாமரை இலை இருக்குல்ல, அந்த காம்புகள்ல உள்ள இந்த காற்று இடைவெளி இருக்குல்ல, அதுதான் நீர்ல மிதக்க உதவுகின்றன. 470 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தாவரம் இருக்குல்ல, அது மாஸ்கல் அடுத்து லிவர் ஓட்ஸ்கள் அப்படின்னு சொல்றாங்க. இருந்த ஒரு தாவரம் தான் மாஸ்கல் லிவர் ஓட்ஸ்கள் அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை இருக்குல்ல, அதுதான் உலக வாழிட நாள். அக்டோபர் மாதத்துல முதல் வார திங்கட்கிழமை இருக்குல்ல, அதுதான் உலக வாழிட நாள். அக்டோபர் மாதத்துல முதல் வார திங்கட்கிழமையில இருக்கக்கூடிய அந்த நாளை தான் உலக வாழிட நாள் அப்படின்னு சொல்றாங்க. இனிப்பு பட்டாணியுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து லத்தீரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இனிப்பு பட்டாணியை வந்து லத்தியை வச்சு அடைச்சு அந்த இனிப்பு பட்டாணியை வந்து உரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். லத்தியை வச்சு அடிச்சு இனிப்பு பட்டாணியை உரிக்கிறாங்க. இதுல சிற்றிலைகள் வந்து பற்றுக்கம்பியா மாறி இருக்கு. சிற்றிலைகள் சின்ன சின்ன இலையா இருக்கும், அதுதான் பற்றுக்கம்பியா மாறி இருக்கும். பாகற்காய் அப்படிங்கிறதுல கோண மொட்டு இருக்கும்.
பாகற்காயில எப்படிப்பட்ட மொட்டு இருக்குன்னா, கோணலா இருக்கும் மொட்டு. அது வந்து பற்று கம்பியா மாறியிருக்கு. அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் அப்படின்னா மூங்கில். இது நமக்கு தெரியும். அகேவ் அப்படின்னா ரயில் கற்றாழை. அகேவ் அப்படின்னா ரயில் கற்றாழை. அங்க தான் ரயில் நிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அகேவ் அப்படின்னா ரயில் கற்றாழை. அங்க தான் ரயில் நிக்குது. சப்பாத்தி கல்லினா ஓப்பன் ஷியா அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் ஷியா அப்படின்னு சொல்றாங்க. சப்பாத்தி கல்லி ஓப்பன் ஷியா அப்படின்னு சொல்றாங்க. சப்பாத்திய வந்து ஓப்பன் பண்ணி ஷியா சாப்பிட்றா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சப்பாத்திய வந்து ஓப்பன் பண்ணி ஷியா சாப்பிட்றா. சப்பாத்தி கல்லிங்கிறது ஓப்பன் ஷியா. சப்பாத்திய ஓப்பன் பண்ணி ஷியா சாப்பிட்றா. காகிதப்பூ வந்து போகைன் வில்லா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? போகைன் வில்லா அப்படின்னு சொல்றாங்க. காகிதத்தை போய் ஓகேவா? எடுத்துட்டு வா வில்லு விடலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். காகிதத்தை போய் எடுத்துட்டு வா வில்லு விடலாம். போகைன் அப்படின்னா போய் எடுத்துட்டு வா வில்லு விடலாம். வில்லானா வில்லு விடலாம். காகித பூனா போகைன் வில்லா. அடுத்தது பார்த்தோம்னா யூனிட் 5 பார்த்தோன்னா விலங்குகள் உலகம். இது டேர்ம் 1 புக்கிலேருந்து தான் எடுக்கிறேன். நான் இப்போ எடுக்கிறது எல்லாமே டேர்ம் 1 புக்கு 1வது யூனிட்லேருந்து 7வது யூனிட் வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்லாம் இதில் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் ஆகாது. ஸோ இதை மட்டும் பார்த்தாவே எனஃப். ஓகேவா? அடுத்தது இது பார்த்தோம்னா இப்போ விலங்குகளில் பார்த்தோன்னா ஒரு செல் கொண்டவை, ஒரு செல் உயிரினம், பல செல் உயிரினம்னு இருக்கும். இப்போ பாரமீசியம், அமீபா, கிளாமிடமோனஸ், யூக்ளினா இதுதான் வந்து ஒரு செல் உயிரினம். நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கேன்னா ஏபிசி. ஏபிசினா ஏனா அமீபா, பி அப்படின்னா என்னென்னா பாரமீசியம், சி அப்படின்னா வந்து பார்த்தோம்னா கிளாமிடோமோனஸ். ஓகேவா? அமீபா, பாரமீசியம், கிளாமிடோமோனஸ். அதுக்கப்புறம் ஏபிசி யூ ஞாபகம் வச்சோம். யூனா யூக்ளினா. ஓகேவா? அப்போ ஏபிசினா ஏனா வந்து அமீபா, பினா பாரமீசியம், சினா கிளாமிடோமோனஸ். சிங்கப்பூரில் ஜிராங் அப்படிங்கிற ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்குது. அது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு சரணாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூக்ளினா இருக்குல்ல, அதனுடைய கசை இலைகள் தான் இடப்பெயர்ச்சி செய்ய பயன்படுகிறது. அப்போ யூக்ளினாவோட எது இடப்பெயர்ச்சி செய்ய பயன்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா கசை இலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அமீபா வந்து சுருங்கும் நுண்குமிழ்கள் அப்படிங்கிறது தான் கழிவு நீக்கத்துக்கு பயன்படுது. அமீபாவோடைய சுருங்கும் நுண்குமிழ்கள் தான் கழிவு நீக்கத்துக்கு பயன்படுது. அடுத்தது பார்த்தோன்னா அமீபாவோடைய விரல்கள்னு சொல்லக்கூடியது தான் அதான் போலிக்கால்களாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த போலிக்கால்கள் அமீபாவோடைய போலிக்கால்கள் தான் உணவு விழுங்குவதற்கும் இடப்பெயர்ச்சி செய்யவும் பயன்படுகிறது. சுருங்கும் நுண்குமிழ்கள் தான் கழிவு நீக்கம் பண்ண பயன்படுகிறது அமீபாவுடையது. அடுத்து போலிக்கால்கள் தான் உணவு உண்பதற்கும் இடப்பெயர்ச்சிக்கும் பயன்படுகிறது. அடுத்து பாரமீசியம் அப்படின்னா குறு இலைகள். அந்த குறு இலைகள் தான் இடப்பெயர்ச்சி செய்ய பயன்படுகிறது. பறவைகள் பார்த்தோன்னா ஒரே சமயத்தில் 2 கண்கள் இருவேறு பொருட்களை பார்க்க முடியும். இதனால இருவிழி பார்வை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பறவைகள் பார்த்தோன்னா ஒரே சமயத்தில் 2 கண்ணால் வச்சு ஒரு கண்ணில் ஒரு பொருளை பார்க்கலாம், இன்னொரு கண்ணில் இன்னொரு பொருளை பார்க்கலாம். அப்போ 2 பொருளை அதனால் பார்க்க முடியும். அதனால இருவிழி பார்வை கொண்டது. குளிர்கால உறக்கம் அப்படின்னா என்னன்னா இப்போ ரொம்ப குளிராக இருக்குது. அப்போ சில விலங்குகள்லாம் அந்த குளிர்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும். அப்போ என்ன பண்ணும், அந்த குளிரை தவிர்க்கிறதுக்காக அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இதுதான் ஆமை அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை கால உறக்கம்னா விலங்குகள் பார்த்தோன்னா அவ்வளோ வெப்பமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து வெப்பத்தை இது தவிர்க்கணும். அதனால் இது என்ன பண்ணும், அனைத்து செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு உறக்கத்தில் இருக்கும். எடுத்துக்காட்டு நத்தை. அப்போ குளிர்காலத்தில் ஆமை, கோடை காலத்தில் நத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. கங்காரு எலி பார்த்தோன்னா நீர் அருந்துவதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கங்காரு எலி வந்து நீர் சாப்பிடுமான்னு கேட்டால் சாப்பிடாது. எப்படி அதுக்கு தண்ணியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்குன்னு பார்த்தோன்னா அது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லேருந்து தண்ணியை எடுத்துக்கும். அடுத்து உடல் நலமும் சுகாதாரமும். இது வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏடிஇகே அப்படிங்கிறது தான் கொழுப்புல கரையும். இந்த வைட்டமின்கள் கொழுப்புல கரையும். அதை தான் நான் அடக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். கொழுப்பாக இருந்தீங்கன்னா கொழுப்பை அடக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏடிஇகே அப்படிங்கிறது. பிசினா நீரில் கரையும். அப்போ நீர் சாப்பிட கூட டைம் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நீர் சாப்பிட கூட டைம் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்கேன். அடுத்து வைட்டமின் ஏ வந்து பார்த்தோம்னா பார்வை குறைபாடு நமக்கு தெரியும். மாலைக்கண் நோய். இப்போ தோலுக்கும் பார்த்தோன்னா வைட்டமின் நம்ம இதெல்லாம் பார்வை குறைபாடு மாலைக்கண் நோய்னா வைட்டமின் ஏன்னு தெரிஞ்சிடும். தோலும் வைட்டமின் ஏல தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வைட்டமின் பி வந்து பெரிபெரி அப்படிங்கிறது. இப்போ நம்ம வைட்டமின் பி வந்து சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமான நரம்பு மண்டலம், இரத்த சிவப்பணு உருவாக்கத்துக்கெல்லாம் வைட்டமின் பி வந்து ரொம்ப யூஸ் பண்ணும். அப்போ பினா பெரிபெரி, பி பெரிபெரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆரோக்கியமான நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா பி ஹெல்த்தி
அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பி ஹெல்த்தி. நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இரத்த சிவப்பணு. அப்ப இரத்த சிவப்பணு உருவாக்கத்துலயும் இருக்கு. வைட்டமின் சினால என்ன நோய் வரும்னா, ஸ்கர்வி அப்படின்னு வருது. அப்ப இந்த அந்த வைட்டமின் சி சாப்பிடுறதுனால என்ன நடக்கும்னா, பல்லீறுகள் பாதுகாப்பா இருக்கும். நோய் எதிர்ப்பு திறன்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வைட்டமின் டினா ரிக்கெட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா, வைட்டமின் இ அப்படின்னா நரம்பு தளர்ச்சி. இப்போ ஈ வந்து ஒருத்தவங்கள நல்லா கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நரம்பு தளர்ச்சி வந்துடும். அதேனால மலட்டுத்தன்மை, ஈ கடிச்சா மலட்டுத்தன்மை ஆயிரும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படும். இப்போ ஈ கடிச்சிச்சுன்னா மலட்டுத்தன்மை ஆயிரும், நரம்பு தளர்ச்சி ஆயிரும். அதே நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. வைட்டமின் கேனா ரத்தம் உறைதல். வைட்டமின் கே இருந்துச்சுனாவே ரத்தம் நல்லா உறைஞ்சிரும். அடுத்து எலும்புகள் பற்கள் வந்து பலவீனம் வந்து பார்த்தோன்னா ஆயிரும். இப்போ வைட்டமின் கே வந்து பார்த்தோன்னா கம்மியாயிடுச்சுன்னா எலும்பு பல்லெல்லாம் வந்து பார்த்தோம்னா பலவீனமாக ஆயிரும். வைட்டமின் டி அப்படிங்கிறது பார்த்தோன்னா பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்புகள். இப்போ இந்த டி போடுறோமா, டி வந்து வளைஞ்சு தானே போடுறோம். அப்போ எளிதில் வளையக்கூடிய எலும்புகள். நெல்லிக்கனி நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு நெல்லிக்கனி வந்து 20 மடங்கு ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் சியை விட அதிகமானது இந்த நெல்லிக்கனியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு அதிகமாக வைட்டமின் சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான புரதம் உள்ள உணவு பார்த்தோன்னா சோயா பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான புரதம் உள்ள உணவு வந்து சோயா பீன்ஸு. அடுத்து கால்சியம் பார்த்தோன்னா வலுவான எலும்புகள், நல்ல ஸ்ட்ராங்கான எலும்புகள், பற்கள், அடுத்து இரத்தம் உறைதல், இதெல்லாம் வந்து கால்சியம்னால. நம்ம வைட்டமின் கேனாலும் இரத்த உறைதல்லாம் படித்தோம். கால்சியமும் இரத்த உறைதலுக்கு பயன்படுது. வலுவான எலும்பு, பற்கள், அதே இரத்த உறைதல். பாஸ்பரஸ்ன்னு சொல்லக்கூடிய பி வந்து வலுவான எலும்புகள், பற்கள் தான். ஐங்கிறது அயோடின். இது நம்மளுக்கு தெரியும், தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது. எஃப்ங்கிறது இரும்பு. இரும்பு வந்து ஹீமோகுளோபின் உற்பத்தியிலையும் மூளை நல்லா வளர்ச்சி அடையத்துக்கவும் இந்த இரும்பு பயன்படுது. முருங்கைக்கீரை அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குன்னா, வைட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, கே அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, அதே மாதிரி இரும்பு சத்து இருக்குது, ப்ளஸ் புரதமும் இருக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இது செயல்படுது. ஆன்டி தான் வைட்டமின் வந்து இது முருங்கைக்கீரை சமைச்சு தராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வைட்டமின் ஏசி, அதுக்கப்புறம் கே, அதுக்கப்புறம் சிஏன்னு சொல்லக்கூடிய கால்சியம், இரும்பு சத்து, புரதம். இப்போ புரத குறைபாட்டினால என்னென்ன நோய்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, குவாஷியோர்கள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வளர்ச்சி வந்து குள்ளமாக இருப்பாங்க, முகம் கால்கள்லாம் நல்லா வீக்கமாக இருக்கும், அப்படியே வயிறு உப்பி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தொடர்ந்து வயிற்றுப்போக்கு, குவாஷியோர், இதெல்லாம் புரத குறைபாடு. மராஸ்மஸ்னால் மெலிந்த உடம்பு, மெதுவான உடல் வளர்ச்சி, இதெல்லாம் மராஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா, தாது உப்புக்கள் குறைபாட்டால் என்னென்ன நோய்கள், இப்போ கால்சியம் குறைபாடு வந்துச்சுன்னா ரிக்கெட்ஸ் நோய் வந்துடும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் டி குறைபாடாக இருந்துச்சுனாலும் ரிக்கெட்ஸ் நோய் வரும். பாஸ்பரஸ் குறைபாடாக இருந்துச்சுன்னா ஆஸ்டியோ மலேசியா அப்படின்னு சொல்லி வரும். பாஸ் பண்ணால் நீ ஆசையாக நினச்சிருப்பில்ல மலேசியா போகணுன்னு, அதை போகலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பாஸ் பண்ணால் ஆசையாக இருந்தால் நீ மலேசியா போகணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டினிசம் அப்படின்னா சில்ட்ரனுக்கு வருது. முன்கழுத்து கழலை நோய் பார்த்தோன்னா எல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரியவங்களுக்கு வருது. இப்போ சில்ட்ரன்ஸை வந்து எப்போவுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. சில்ட்ரனுக்கு கிரிட்டினிசம். இப்போ சில்ட்ரனை எப்போவுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. முன்கழுத்து கழலை நோய்னா எல்டர்ஸ். இரும்பு சத்து வந்து இரத்த சோகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாக்டீரியா வந்து பார்த்தோன்னா ப்ரோகேரியாட்டிக். அப்போ பாக்டீரியானா இப்போ ப்ரோ வந்து பார்த்தோன்னா பாக்கு போடுறாங்க. பாக்கு போடுறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்குற மாதிரி. ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி. அடுத்து இந்த பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோகேரியாட்டிக்கில் வந்து பார்த்தோம்னா உட்கரு வந்து கிடையாது. பாக்டீரியா அப்படிங்கிறது ப்ரோகேரியாட்டிக் அப்படிங்கிறாங்க. ப்ரோ வந்து பாக்கு சாப்பிட்றாரு. அடுத்து உட்கரு கிடையாது. ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரிக்கு உட்கரு கிடையாது. அதே யூகேரியாட்டிக்கு உட்கரு உண்டு. அடுத்தது பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அப்போ காலரா, வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பாக்டீரியா நோய் தான். இப்போ வந்து காலரா வந்து எதனால் வருதுன்னா அசுத்தமான நீர்னால் வருது. அதே மாதிரி இப்போ நம்ம பாக்டீரியா வந்து யூகேரியாட்டிக் நுண்ணுயிரின்னு பார்த்தோம்ல, அது செல் சவினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புக்கு இதுக்கிட்ட இருக்குமா அந்த ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி கிட்டன்னு கேட்டால் அந்த செல் சவினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்தது பார்த்தோம்னா நிமோனியா. நிமோனியா, காய்ச்சல் இது எல்லாமே பாக்டீரியா நோய் தான். இருமல், தும்மல் மற்றும் காற்று திவலைகளை சுவாசித்தல் இதனால இந்த நோய் பரவுது அப்படின்னு சொல்றாங்க. டெட்டனஸ் இல்லாட்டினா கக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியாவினால் தாக்கப்பட்ட காயங்கள் தான் டெட்டனஸ் இல்லாட்டினா கக்குவான். அடுத்து காச நோய் அப்படிங்கிறது இருமல், தும்மல், காற்று திவலைகள்னால பரவுது அப்படின்னு சொல்றாங்க. காசநோய் வந்து இருமல், தும்மல், காற்று திவலைகளால பரவுது. டைபாய்டு காய்ச்சல் வந்து அசுத்தமான உணவு மற்றும் நீர் அப்படின்னு சொல்றாங்க. வைரஸ்கள் பார்த்தோன்னா, இப்போ வைரஸை சுற்றிலும் என்ன இருக்குன்னா புரத உரை இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் பார்த்தோன்னா ஒரு கோடு மாதிரி இருக்கும், அதுதான் உரைன்னு சொல்றாங்க. இந்த இது இருக்குல்ல, இதில் வந்து நடுவில் வந்து இப்படி இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து வைரஸ் ஜீனோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்படி இருக்குல்ல, இது வந்து பார்த்தோன்னா நியூக்ளியோ கேப்சிட் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த இது இருக்குல்ல, நடுவில் இப்படி 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 இந்த மாதிரி இருக்குல்ல, இது வந்து பார்த்தோன்னா வைரஸோட உரை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வைரஸ் வந்து டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை இருந்துச்சுன்னா அந்த வைரஸில் அது ரெட்ரோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. எய்ட்ஸ்லாம் வந்து ரெட்ரோ வைரஸ்னால தான் ஏற்படுது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா வைரஸ் நோய்கள்னு பார்த்தோன்னா சளி, கல்லீரல் ஒவ்வாமை, இன்ஃப்ளூயன்ஸா, சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை, அப்புறம் இளம்பிள்ளை வாதம் இது எல்லாமே வந்து வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள். இப்போ 7வது யூனிட்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது 19வது செஞ்சுரியில் பார்த்தோன்னா சார்லஸ் பாப்பேஜ் இருக்கார்ல, இவர் தான் வந்து அனலாக் கம்ப்யூட்டரை ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து இது பண்ணார். ஸோ அதனால் இவரை வந்து கணினியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அகஸ்டா அடா லவ்லேஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ண உலகின் முதல் கணினி நிரலாளர். முதல் கணினி நிரலாளர் அப்படின்னா இவர் தான். இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ப்ரோக்ராமர், நிரலாளர்னா ஒன்றும் இல்லை, ப்ரோக்ராமரை தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அகஸ்டா அடா லவ்லேஸ் இவர் தான் கணினி செயல்பாடு கட்டளைகள்லாம் உருவாக்கியிருப்பார். ஸோ இதனால் உலகின் முதல் கணினி நிரலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வெற்றிட குழாய்கள். இதை இங்கிலீஷில் வந்து என்னென்னா வேக்கம் டியூப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம பிசி எஸ்ஏ எக்ஸாம்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செகண்ட் ஜென்ரேஷன் மின்மய பெருக்கிகள், இதை டிரான்சிஸ்டர்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தோன்னா ஒருங்கிணைந்த சுற்று, இதை ஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டு. ஃபோர்த்து ஜென்ரேஷன் நுண் செயலி, அதுதான் மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து சும்மா நிமோனிக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். விடிஐ 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 அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா என்னது மைக்ரோ ப்ராசஸரா, அடுத்து எம்ஏ விடிஐ எம்ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சு மைக்ரோ ப்ராசஸர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்து இனியாக் அப்படிங்கிறது என்னென்னா எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் கம்ப்யூட்டர். 1946 இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இனியாக்னா எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்டு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது 1946. இனியா 4 6 நல்லா இருக்கா, இனியா நல்லா இருக்கா, 4 6னா நல்லா இருக்கா. தேங்க்யூ. இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறது இது 6th டேர்ம் 1ல் உள்ள எல்லாமே டேர்ம் 1 ஃபுல்லாகவே இருக்குது இந்த கண்டென்ட்டு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.